மத்தியில் இறங்கி வருவீராக ராஜா. ஹல்லேலூயா. முழுதத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் உன்னதமானவரே உம்மை ஆராதிக்கிறோம். அதிசயம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்கள் மறைவிடமே, ஹல்லேலூயா, எங்கள் உறைவிடமே, நாங்கள் நம்பும் கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக. நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதமானவரே உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் நீர்தானே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன்னத உம்முடைய பிரசன்னம் இடத்தை ஆட்கொள்ளட்டும். மறுபடியுமாய் சொல்லுமா, தேற்றரவாளனே என்னை தேடி வந்தீரே.
தேடி வருகிறார். நீர் நெருப்பாய் வருவி இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில நீர் அக்கினியாய் வருவி, நீர் அன்பாக வருவி, நீர் நெருப்பாய் வருவி. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, எங்கள் மத்தியில கைகளை தட்டி நல்லா உற்சாகமா அந்த தேவாதி தேவன் நல்ல சத்தமா கைகளை தட்டி ஹல்லேலூயா. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. யார நேரத்தும் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் இந்த ஆராதனை ஏற்று உடைய பிரசன்னத்தால் நிரப்ப போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ராஜா. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் ஆராதிக்க போறோம். அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எல்லா கவலைகளையும் மறந்து அவர் ஆராதிக்கிற ஒரே இடம் அவருடைய சமூகம் மாத்திரம்தான். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா கைகளை தட்டி பாட போறீங்க. நான் இடையில கேமராவையும் திருப்ப சொல்லுவேன், உங்களை காமிக்க சொல்லுவேன். யூடியூப்ல நீங்களும் வருவீங்க, பயந்துடாதீங்க. நல்லா சத்தமாக கைகளை தட்டி உற்சாகமாக பாட போகிறீங்க. நான் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் நீங்கள் கைகளை தட்டுறீங்களா இல்லையான்னு. உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாடுங்க. நீங்கள் வாயை மட்டும் அசைச்சிங்கன்னா அது எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பாடுறீங்களான்னு ஆண்டவர் மட்டுமே அறிவார். அதனால் அவருக்கு செலுத்துகிற ஆராதனை உண்மையும் உத்தமமாக இருக்க உதவி செய்வீராக ராஜா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டே, எனக்கு ஜீவன் தந்து நீ தந்த அன்பு கூர்ந்தாரே, நீங்கிட கழுவி விட்டே, உமக்கென்று வாழ ஹல்லேலூயா உமது ஊழியம் செய்ய வைத்தே, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தே, உமது ஊழியம் செய்ய வைத்தே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே எங்கள் வாழ்க்கையில. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம்.
மாற்றி நீர் எனக்காக புது உடன்படிக்கையாய் சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த என் வாழ்வையே மாற்றினாரே. சத்திய அவருடைய வார்த்தையினால், அவர் சொன்ன ஒரு வார்த்தையினால் என் மரித்த வாழ்வை மாற்றினாரே. நன்றி தகப்பனே. நல்ல சத்தமாய் அன்பை செய்தீரே ராஜா. என் இயேசு ஒருவருக்கே செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர். இயேசு அரசுக்குள். எத்தனை பேரா உண்மையா இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என்னிடத்தில் இருந்த இருளை அகற்றிவிட்டு இயேசு என்ற ஒளிக்குள் சேர்த்து மறுபடியும் சொல்லுவோமா? இருளின் அதிகாரம். உண்மையாய் அதிகாரத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியுமா? இருளின் அதிகாரம். நீங்க சொல்லும் போதே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் இயேசு மாற்ற வல்லவர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டு என்னை உமக்கு சொந்தமாக வாங்கிக் கொண்டு அந்த தேவனுக்கு நன்றி. இயேசுவே ராஜா. நன்மை செய்தீரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்படியே எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அந்த தேவனுக்கு நன்றியுள்ள ஆராதனை. நன்றி தகப்பனே. என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்கு சொல்கிற மாத்திரம் என்னோட கூட சேர்ந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கு தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். இயேசுவே கலக்கமில்லை என் வாழ்க்கையில எந்த கலக்கமும் இல்லை என்று சொல்கிறவர்கள் உங்கள் சத்தத்தை உயர்த்தி நடப்பதெல்லாம் இயேசுவே இனி எனக்கு எந்த கலக்கமும் இல்லை. கனி கூர்ந்து ஏனா யெகோவா ஈரவர். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்க்கையின் துணையாளரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எனக்கு அவர் இருக்க எனக்கு எந்த குறையும் இல்லை சொல்கிற மாத்திரம். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார். சகலத்தையும் செய்திடுவார். அதின் காலத்திலே காத்திருப்பேன். என் நேசருக்காய் புது பலன் அடைந்திடுவேன். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வர வரை நான் காத்திருப்பேன். அடைந்திடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் வாழ்வில் துணையானார். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் சொல்கிற மாத்திரம். யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் வாழ்வில் துணையானார். கத்தறிந்து நல்மேய்ப்பரே, குறை ஒன்றும் எனக்கில்லை. காத்திடுவார். என்னை அவர் காத்து நடத்திடுவார். அபிஷேகம் தந்து என்னை வழி நடத்துகிற தேவனே. அவரின் மேய்ப்பராய் இருக்கிறதுனால நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடையே. சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தோடு. இயேசுவே, என்னை தந்து நடத்துகிற தேவனே. யெகோவா ஈரே என் வாழ்வில் துணையானார். எல்லாம்
எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா என் வாழ்வின் துணையானீரே. உம்முடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல சொல்ல எல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாற்ற என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். யெகோவா தேவன் என் வாழ்வின் துணையானீரே. பார்த்துக் கொள்வார். தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்ல தேவனே. ஆளக்கூடாத காரியம் ஒன்றுண்டாய். என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் தேவனே. தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணத்திலே நான் தனி மரம் அல்ல. என்னை நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம். எல்லா இயேசுவுக்கு சித்த நான் முடித்ததே. எனக்கு புதிய ரகமோ தந்தீரே. எல்லா இயேசுவுக்கு சித்த நான் விசுவாசத்தோடு சொல்லுவோமா. எல் ஷடாய், எல் ஷடாய். நீ செய்கிற காரியம் அதிசயமாய் அற்புதமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. யெகோவா தேவனே இயேசுவே. என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். நான் நம்புகிறதற்கு நீர் ஒருவரே ராஜா. நீர் ஒருவர். ஏன் தெரியுமா? பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. என் வாழ்க்கையில அவன் பொய் சொல்ல மனிதனல்ல, மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் இந்த பூமியில யாரும் இல்லையே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் இயேசுவே, எங்கள் தெய்வமே. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். பர்வதத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனே. எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் வாழ்வின் துணையானார். எல்லாமே பார்த்துக் கொள்வார். நல்லா கைகளை தட்டி யெகோவா ஈரே உம்முடைய பர்வதத்தில் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற தேவனே. நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் அப்பா. எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இப்போ
நான் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நன்மைக்கு தானப்பா, நன்மைக்கு தான். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார், சகலத்தையும் அவர் செய்ய வல்லவர். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிறதை அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற தேவன், நேர்த்தியாய் செய்கிற தேவன், அந்தந்த நேரத்தில் அழகா எல்லாத்தையும் செய்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, முழு மனதோடு ஆராதிக்கிறோம். உம்மை அல்லாமல் வேற யாரை அப்பா நான் நம்புவேன் அப்பா, வேற யாரை நான் நேசிப்பேன் ராஜா. பாசத்தின் எல்லைதான் நம்மளுடைய இயேசுப்பா. ஆமென் சொல்லுவோமா? இத்தனை பேரால சொல்ல முடியும். ஏன்னா நல்லது செய்யும் போது நேசிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம பாவம் செஞ்சு அவரை விட்டு தூரம் போகும்போதும் நேசிக்கிற ஒரே அன்பு என் இயேசுவின் அன்பு, என் இயேசுவின் அன்பு. நேர பெற்ற இரத்தத்தினால எனக்கு கிரயமாக கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவின் அன்பு, அதை நினைத்து பாருங்களேன் கொஞ்சம். அந்த இயேசுவின் அன்பு அது இணையில்லாத அன்பு. அது அப்பா, அது என்றைக்கும் பொய் சொல்லாது, அது என்றைக்கும் மாறாத நேசரின் அன்பு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அன்பு செலுத்துறத அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மை அன்பு செலுத்த அவர் ரெடியா இருக்கிறாரு. அவர் அன்பு செலுத்தி கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அவரை விட்டு விலகியே தான் போகணுமா? அவருடைய பிரசன்னத்தை விட்டு எத்தனை நாள் தான் விலகி போவோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்ற நம்ம அன்புல குறைவுள்ளவர்களா இருந்தா அது அவருடைய மனதை எவ்வளவுக்கு காயப்படுத்தும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். உம்மை விட்டு தூரம் சென்ற நாட்கள் ஏராளம் அப்பா, ஏராளம் அப்பா. ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்த அந்த அன்பு, உண்மையான அன்பை நாங்கள் தேடி வருகிறோம் அப்பா. ஏன்னா எனக்கு தெரியும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிகிறது. சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக முடிக்க அவர் வல்லவர். நல்லா கைகளை தட்டி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? உமக்காக அல்லாமல் உண்மையே நான் நம்புவேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நம்புங்கப்பா, நான் உண்மையே நேசிப்பேன் ராஜா, உண்மை நேசிப்பேன் அப்பா, உண்மை நேசிப்பேன், உண்மை மாத்திரம் நேசிப்பேன் அப்பா. இந்த நிலையில்லாத உலகில் உண்மை நான் நேசிப்பேன். நான் யோசேப்போட காரியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேதத்துல ரொம்ப அழகா இருக்கு. யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவரும் யோசேப்போடு இருந்தார். இதில் நம்ம ரெண்டு விஷயமும் எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவர் எந்நேரம் நம்ம கைவிட மாட்டார், அவர் எப்போதும் நம்ம கூட இருப்பார். அதே மாதிரி நம்ம இருக்கிறோமா அவரிடத்துல, அவர் கூட நம்ம இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இது யோசிக்கிற நேரம், அன்பை புதுப்பித்துக் கொள்கிற நேரம். ஹல்லேலூயா. எனக்காக சிந்தின அந்த அன்பை நினைத்து பாருங்களேன் கொஞ்சம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படியே இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி, அப்பா நான் நேசிக்கிறேன் அப்பா,
உம்மையே நான் நேசிக்கிறேன் அப்பா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்தில் ஆமாப்பா உம்மை நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா. உம்மை தானே இசையா இசையா உம்மை தானே இசையா. நேசிப்பேன் இயேசுவை, நேசிப்பேன் ஒருவரே நேசிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவை. எந்த சூழ்நிலை உம்மை நேசிப்பேன், எல்லா நன்மையிலும் தீமையிலும் உம்மை மாத்திரம் நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் எனக்கு இந்த உலகத்துல நீர் மாத்திரம். நீரே எல்லாம் எத்தனை பேரால சொல்ல முடியும் என் வாழ்க்கையின் எல்லா உயரத்திலோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எல்லா சூழலிலும் உம்மை நேசிக்கிறேன். இருதயத்தை எனக்கு தருவீராக. நேசிப்பேன் உம்மை மாத்திரம் நேசிப்பேன். உம்மை மாத்திரம் நேசித்து பின்தொடர்வேன். நேசிப்பேன் மறவாத என் நேசரை நேசிப்பேன். செல்வமோ வறுமையோ எல்லா நேரத்திலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ என் வாழ்க்கையில எல்லா சூழலிலும் உம்மை நேசிப்பேன். உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன் உம்மை பின்தொடர்வேன். உம்மை மாத்திரம் உம்மை நேசித்து பின்தொடர்வேன். எல்லா சூழ்நிலையும் உம்மை பின்தொடர்வேன் அப்பா. உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? எல்லா சூழலும் உம்மை பின்தொடர்வேன் அப்பா. அவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா? பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வியை அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா
அப்பா உண்மை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஏன்னா அவருடைய நேசத்தின் எல்லை நம்மளால் புரிந்து கூட கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அவர் பாசத்தில் அவ்வளோ அதிகமாக நம்ம மேலே பாசம் வைத்திருக்கிறார், அன்பை வைத்திருக்கிறார். நம்மளை மறவாமல் இது வரைக்கும் நினைத்த தேவன். அவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமாப்பா, நான் உண்மை நேசிக்கிறேன் ராஜா, உண்மை நேசிக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கையில் எந்த உயர்வு வந்தாலும் என்ன தாழ்வு வந்தாலும் எனக்கு தெரியும், நான் உண்மை நேசிக்கிறதுனால நீர் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீரே. ஏன்னா அவருடைய பாசம். அப்பா என்னை மன்னிங்க நான் சொன்ன போது அவர் நான் அதை மறந்துட்டேன்னு சொல்றாரு. அப்பா என்னை ஒரு விஷயம் கூட மன்னிங்க, நான் அவருடைய பிரசனத்திற்கு முன்பதாக நம்ம போகும்போது நான் மறந்துட்டேன், நான் அதை மறந்துட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆள சொல்ல மன்னியும் என்றேனே மறந்தேன் என்றே, மன்னியும் என்றேனே மறந்தேன் என்றே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அந்த தேவனே உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அந்த தேவனை நான் நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். அந்த அன்பு அது மாறாத உம்மை நேசிக்கிறேன் அப்பா. என் ஜெபத்தை கேட்டு என் கண்ணீரே கண்ணீரே ராஜா, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் அப்பா. யெகோவாயிரேயா இருந்து எல்லாவற்றையும் இதுவரைக்கும் பார்த்து கொண்ட தேவன் இனிமேலும் பார்த்து கொள்வீராக ராஜா. இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பில் வளர அப்பா, நீ செலுத்துகிற அன்பில் வளர. ஹல்லேலூயா. அதை நான் உமக்கு திரும்ப அதிகமாய் கொடுக்க நீ உதவி செய்வீராக ராஜா. பலப்படுத்துங்கப்பா. மிதியான நேரத்தை உன் கரத்தில் படைக்கிறோம், நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாக இடத்தில் அன்பு கூர்ந்து உடைய பிரசனத்தை நாட உதவி செய்வீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 6:30 மணி முதல் 8 மணி வரையும், இரண்டாவது ஆராதனை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். முடிந்த பிற்பாடு சண்டே கிளாஸ் 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். டீன் சர்வீஸ் மாலை 5 மணிக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு சபையில் வைத்து உபாச ஜபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். அடுத்த வாரம் குளோபல் எக்ஸாம் நடைபெறும். அதற்கு எக்ஸாம் எழுதுகிறவர்கள் ஆயத்தப்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் புதிதாக எழுத விரும்புவர்கள் சுரேஷ் பிரதரிடத்தில் அதற்குரிய ஃபீஸை கொடுத்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நமது சபை போதகருக்காகவும் அவருடைய பலவீனங்களுக்காகவும் ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபை தேவைகளுக்காகவும் இன்னும் அநேகர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் நீங்கள் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை நாம் ஏறெடுப்போம். வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பப்பா, உங்க பிரசன சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பப்பா, உங்க பிரசன சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே, என் ஆவியானவர் என்னை அழைத்து செல்வீரே, என் நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே, என் நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பப்பா, உங்க பிரசன
பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. அன்று மோசே பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசைப்பா. உங்க கிருபையால உமது முகத்தை காட்டும் நேசப்பா. அன்று மோசே பார்த்த முகத்தை எனக்கு பார்க்க ஆசைப்பா. உங்க கிருபையால உமது முகத்தை காட்டும் நேசப்பா. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. நான் பார்த்து விட்டாலே உம்மை பணிந்திடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க பாதங்களின் தழும்புகளில் முத்தமிடுவேனே. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. உங்க வேதத்தோட பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. என்னை தேற்றிடவே எனக்குள் வந்த ஆவியானவரே. என்னை முத்திரையிட்டீர் முத்தங்கள் உமக்கு ஆவியானவரே. என்னை தேற்றிடவே எனக்குள் வந்த ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முத்தங்கள் உமக்கு லிரிக்ஸை பாட்டு சேர்ந்து பாடுவோம். நீ நிறைந்ததனாலே நான் நிரம்புகின்றேனே. நீ நிறைந்ததனாலே நான் நிரம்புகின்றேனே. உங்க அபிஷேகத்தால் அடிமை நானும் பிழைத்து கொண்டேனே. உங்க அபிஷேகத்தால் அடிமை நானும் பிழைத்து கொண்டேனே. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்து. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. என் ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. ஆவியானவர் என்னை நடத்தி செல்வீரே. என்னை நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. என்னை நீச்சலாலமே ஐயா அழைத்து செல்வீரே. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. உங்க வேதத்தோடு பாதத்துல விழுந்து கிடப்பேன்பா. உங்க பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்பா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேலையில் இந்த மாதத்தில் சாட்சியம் இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதத்தில் திடீர்னு அடோனாக்கு என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. திடீர்னு இன்செக்ட் பைட் மாதிரி ஆகி வாயில் ரொம்ப ஸ்வெல்லிங் ஆகி திடீர்னு அவள் ரொம்ப முடியாமல் போயிட்டா. நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறமா நல்லபடியாக குழந்தை வீட்டுக்கு வந்தாங்க. அதிகாலை வேலை இந்த ஜெபத்தில் நான் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அதை விசேஷமாக அன்றைக்கி ஜெபிச்சாங்க. என் கூட சேர்ந்து எல்லாருமே விசுவாசிகள் அந்த நாளில் ஜெபிச்ச அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன். அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க நிறைய பேர். அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தேன் தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அம்மே அல்லேலூயா. நான் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்த நாட்கள் அடனாவுக்கு ஒரு பலவீனமாக இருந்தது. அதிலும் தேவன் கிருபையாக மகளை பாதுகாத்தார், சுகம் தந்தார். தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் சுகத்தை தருகிறார். இன்னும் சபையில் அநேகர் பலவீனமாக இருக்கிறார்கள். நம்ம ப்ரேயர் டீம்லையும் நம்ம சர்ச் குரூப்லையும் அதை போடும் பொழுது நீங்கள் அதை பார்த்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து அதிகாலை ஜெபத்திலும் பகல் நேரத்து ஜெபத்திலும் அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் யாராவது ப்ரேயர் டீம்லையாவது அல்லது நம்முடைய சர்ச் வாட்ஸ்அப் குரூப்லையாவது இல்லை நான் அதில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஆராதனை முடிவிலே என்னிடத்தில் சொல்லி செல்லுங்கள். கடந்த வாரத்தில் கொஞ்சம் பேரை நான் ஆட் பண்ணியிருந்தேன். இன்னும் உங்களை ஆட் பண்ணலை, இன்னும் நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னிடத்தில் தெரிவிங்கள். ப்ரேயர் டீமில் ஜாயின் பண்ணனாலும் இல்லை நம்ம சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை என்றாலும் நீங்கள் என்னிடத்தில் சொல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. நமக்கு நாளையிலிருந்து 40 நாட்கள் அதிகாலை ஜெபம் நமக்கு நடைபெற இருக்கிறது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 3 வருடத்துக்கு முன்பதாக இந்த அதிகாலை ஜெபத்தில் தான் நம்முடைய சபையை ஆரம்பித்தோம். 40 நாட்கள் அதிகாலை ஜெபம் எங்கள் வீட்டில் வைத்து நாங்கள் சூரப்பேட்டுக்கு வருவோம். அந்த வீட்டுக்கு வந்த உடனே
40 நாட்கள் ஜெபத்தை ஆரம்பித்தோம். அந்த 40 நாட்கள் ஜெபத்தோடு தான் நம்முடைய சபையை நம்ம துவங்கினோம். அந்த ஈஸ்டர் ஆராதனையோடு தான் துவங்கினோம். இந்த ஈஸ்டர் வந்தால் வீட்டில் சபையை ஆரம்பித்து 3 வருடம் ஆகிறது. சபை அல்ல, வீட்டில் ஆரம்பித்து 3 வருடம் ஆகிறது. ஸோ தேவன் இந்த 3வது வருடத்தை நிறைவு செய்ய தேவன் இம்மட்டும் கிருபை தந்திருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த 40 நாட்கள் ஜெபம்தான் ஒரு ஆணி வேறாக, ஒரு அடித்தளமாக ஒவ்வொரு வருடமும் நமக்கு இருந்து வருகிறது. அதனால் அதை ஒரு நாளும் நம்ம விட்டுவிடக்கூடாது என்று யோசிக்கிறேன். இந்த வருடமும் நடத்துவதற்கு சற்று கடினமான சூழ்நிலை தான் எனக்கும். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ட்ராவல்லாம் இருக்கிறது. அடுத்து மார்ச் மாதமும் 2வது வாரத்தில் வெளியே செல்ல வேண்டியது இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நான் இதை விட்டுவிடக்கூடாது. இந்த 40 நாட்கள் ஜெபம் நம்முடைய சபையில் கண்டிப்பாக தேவை என்பதை யோசித்து நமக்கு அதிகாலையில் ஜெபம் நடைபெறும். நம்முடைய கால சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு சபையிலும் நீங்கள் அநேகர் பலவீனமாக இருக்கிறீர்கள். அதிகாலையில் உள்ள பணியும் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் எழும்பி சபைக்கு வருவது சற்று சிரமம். அதையும் கருத்தில் கொண்டு நமக்கு இந்த 40 நாட்கள் ஜெபம் நமக்கு ஆன்லைனில் நடைபெறும். நமக்கு சபையில் நடைபெறாது. நமக்கு இந்த ப்ரேயர் எதில் நடைபெறுது? ஜூம்லையா? கூகுள் மீட்டில் நமக்கு அதிகாலை ஜெபம் நடைபெறும். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்கள் அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது சற்று நேரம் மட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். இந்த 40 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வேன். எல்லா நாள் ஜெபத்திலையும் நான் கண்டிப்பாக இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. 40 நாட்கள் நான் இருப்பேன். முதல் நாளை ஜெபத்தில் மட்டும் நமக்கு பாஸ்டர் அவனுடைய தகப்பனார் நமக்கு முதல் நாள் ஜெபத்தில் மட்டும் தேவனுடைய வார்த்தையை தருவாங்க. 2வது நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் நான் அந்த ஜெபத்தை நடத்துவேன். அந்த ஜெபத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை தருவேன். அதனால் நீங்கள் எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் இந்த 40 நாட்களும் ஜெப நேரம் என்னவென்றால் காலை 5:15 6 மணி வரைக்கும் 45 மினிட்ஸ் தான் வைத்திருக்கிறோம். ஆன்லைன் என்பதனால் 1 மணி நேரம் வைக்கவில்லை. 45 நிமிடம் தான் வைக்கிறோம். ஆல்ரெடி அதிகாலை ஜெபம் அரை மணி நேரம் ஜெபந்தான். 5:25க்கு ஆரம்பித்து 6:10க்கு தான் முடியுது. நமக்கு அதுவே நேரம் பத்த மாட்டேங்குது. அவ்வளோ ஜெபங்கள் நமக்கு இருக்கிறதுனால நேரம் இல்லை. ஆனாலும் நமக்கு 5:15க்கு ஆரம்பித்து 6 மணிக்கு சரியாக அந்த அதிகாலை ஜெபம் முடியும். நீங்கள் சபையார், நான் எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன். எல்லா குடும்பங்களும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த 40 நாட்கள் நமக்கு ஊர்லலாம் நம்ம இருக்கும்பொழுது அந்த லெந்து நாட்களில் ஃபாஸ்டிங்கோடு நம்ம ப்ரேயர் பண்ணுவது வழக்கமாக இருந்திருக்கலாம். இந்த நாட்களில் இந்த 40 நாட்கள் நாளையிலிருந்து சரியாக குட் ஃப்ரைடே சர்வீஸ் வரைக்கும் 40 நாட்கள் இருக்கிறது. இந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு இந்த 40 நாட்கள் தினந்தோறும் அதிகாலையில் நான் வந்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் வாங்க. நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜெபம் சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சபைக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. எல்லாரும் நீங்கள் பாஸ்டர் காலையினால தனியாக வர முடியாது, இப்படி நிறைய பேர் இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. இந்த ஜெபத்தில் எல்லாரும் வர முடியும். நீங்கள் எல்லாரும் இந்த 40 நாட்கள் அதிகாலை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய சபையிலே ஒரு மாற்றத்தை எழுப்புதலை தேவன் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஓகே, தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். யாத்திராகமம் 24 12வது வசனத்தை. மோசேயை நோக்கி நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். 18வது வசனத்தையும் வாசிருங்கக்கா. 18. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில்
தேவனுடைய வார்த்தைக்காக நான் கடந்த வாரம் முழுவதும் இந்த 40 நாட்கள் ஜெபத்தை குறித்து தான் நான் யோசித்து கொண்டே இருந்தேன். இந்த 40 நாட்கள் ஜெபத்தை எப்படி நடத்துவது, 40 நாட்கள் நடத்தலாமா அல்லது 21 நாட்கள் நடத்தலாமா என்று பல குழப்பங்கள் என்னுடைய இருதயத்தில். ஆனாலும் இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, 40 நாட்கள் நடத்திவிட வேண்டும் என்று யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தில் பல இடங்களில் 40 நாட்கள் ஜெபத்தை நம்மால் பார்க்க முடியும். பைபிளில் பல இடங்களில் 40 நாட்கள் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஜெபம் இல்லை என்றாலும் 40 நாட்கள் என்று பல இடங்களில் வருகிறது. நோவா என்ன பண்ணுறாரு? 40 நாட்கள் மழை பெய்கிறது, இரவும் பகலும் மழை பெய்கிறது. மோசே 40 நாட்கள் இரவு பகலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். இப்படி 40 நாட்கள் என்ன பண்ணுறாரு? 12 பேரை அனுப்பி அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க சொல்லுகிறார். இப்படி 40 நாட்கள் என்பது பல இடங்களில். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்திரத்திலிருந்து ஜெபிக்கிறார். இப்படி பல இடங்களில் 40 நாட்கள் என்று நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த 40 நாளில் எந்த ஒரு பெரிய ஆச்சரியமோ ஒரு அதிசயமோ இல்லை. ஆனால் 40 நாட்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் 40 நாளை நாம் விசேஷிக்கவில்லை, நாட்களை நாம் விசேஷிக்கவில்லை. அந்த நாளில் நாம் செய்கிற காரியங்களைத்தான் நாம் முக்கியமாக வைத்து ஜெபிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். அந்த வகையில் நேற்று நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த 40 நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறது, மோசே எப்பொழுதெல்லாம் 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார் என்று சொல்லி யாத்ராகமத்தை சற்று வேகமாக பார்க்கும் பொழுது யாத்ராகமத்தில் மட்டும் 2 முறை மோசே என்ன பண்ணுறார் அப்படின்னா 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் என்று சொல்லி வருகிறது. அதே போல் உபாகம புத்தகத்திலும் ஒரு முறை 40 நாட்கள் மோசே தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார் என்று வருகிறது. அப்போ மொத்தமாக மோசே வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது 3 முறை மோசே என்ன பண்ணுறார் அப்படின்னா 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். 3 முறை 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மோசே காத்திருக்கிறார். அப்போ நான் அந்த காரியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தில் உணர்த்தின ஒரு காரியம், இந்த 40 நாட்கள் நாம் எப்படி ஜெபிக்க போகிறோம், எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்பதைத்தான் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காலை நேரத்தில் அதனால் இந்த ஜெபங்கள், இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ளுகிற, இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த காரியங்கள் இந்த ஒரு வாரத்திற்காக அல்ல, இந்த 40 நாட்கள் ஜெபம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பரிசுத்த தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த 40 நாட்கள் 3 முறை மோசே ஜெபிக்கிறார். 40 நாட்களாக 3 முறை மோசே ஜெபிக்கிறார். அதில் முதல் முறை மோசே ஜெபிக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிற இடம்தான் வாசித்த வேத பகுதி யாத்ராகமம் 24:18 வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் என்ன பண்ணினாரா? மலையில் இருந்தார். ஒரு மனிதன் 40 நாட்கள் ஜெபிக்க முடியுமா? 40 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க முடியுமா என்றால் வேதத்தில் நமக்கு அதற்கான சான்றுகள் இருக்கிறது. மோசே 40 நாட்கள், இன்னும் அடுத்து உள்ள வேத பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார். பாஸ்டர், இப்போ 40 நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறீங்களான்னு யோசிக்காதீங்க. 40 நாட்கள் முழுவதும் நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் ஒரு நேரமாவது. நீங்கள் நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பீங்க, அதெல்லாம் எனக்கு புரிகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு 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 தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு நேரம் அல்லது எப்படி நீங்கள் வைக்க விரும்புகிறீர்களோ, அல்லது ஒரு நேரம் சாப்பிட்டு கொண்டோ இந்த ஃபாஸ்டிங் நான் இருக்க சொல்கிறது இது சடங்காச்சாரம் அல்ல. ஒரு நாள் நம்ம இது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த லெந்து நாட்களில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணுங்கிறது சடங்காச்சாரம் ஆக்கி விடக்கூடாது. இட் இஸ் நாட் அ ரிச்சுவல். ரதர் ஃபாஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மை நாமே தாழ்த்துவதற்கு, நம்முடைய சரீரத்தை நம்முடைய டிசிப்ளினை வைத்துக் கொள்வதற்கு. ஏன்னா நம்ம டிசிப்ளினில் இல்லாத ரொம்ப முக்கியமான காரியங்கள் ஒன்று என்னென்னா உணவு பழக்க வழக்கம், சாப்பாட்டு பழக்க வழக்கம். அது பெரும்பான்மையானவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை உடனே சாப்பிட்டாக வேண்டும் என்கிற பழக்கம் இன்றைய சந்ததியில் நம்மை அறியாமலேயே இந்த சமுதாயம் நமக்குள் புகுத்தி விடுகிறது. சாப்பாட்டிற்கு எப்படியெல்லாம் நம்ம
அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை ப்ரொமோட் பண்ண முடியுமோ, என்னென்ன வகையிலெல்லாம் அதை மேன்மைப்படுத்தி காட்ட முடியுமோ எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. அதனால் இந்த 40 நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு நேரமாவது ஏதாவது ஒரு வேளையாவது என்னுடைய உணவை நான் தவிர்த்து உங்கள் சமூகத்தை என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி காத்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபியுங்கள். ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஃபாஸ்டிங் இருந்துட்டு ராப்பகலாக ஓடிட்டு இருக்கக்கூடாது. அது நீங்கள் டயர்டாகி லோ பிபி ஆயிரும். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த நேரத்தையாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் செலவிட வேண்டும். நீங்கள் சரீரத்திற்கான உணவு எடுக்காவிட்டாலும் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான உணவு உள்ளே போகும். அதனால நம்முடைய சரீரத்தில் பலன் கிடைக்கும். நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஜெபமும் பண்ணல, சாப்பிடவும் இல்லை, ஓடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பலவீனத்தை தான் படுத்தும், நம்முடைய சரீரம் பலவீனமாகத்தான் மாறும். அதனால் நீங்களும் உபவாசம் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள், உபவாசம் இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே பிள்ளைகளுக்கு நாம் அதை கற்றுக் கொடுப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம ஃபாஸ்டிங் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் வளர்ந்த பின்பு அவர்கள் கண்டிப்பாக ஒரு புதிய ப்ராக்டிஸை அவங்க கற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. நம்ம சபையில் யாராவது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபாஸ்டிங் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை என்றால் இந்த நாட்களில் கற்றுக் கொடுங்க. இந்த நாட்கள்லேயே நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், பரவாயில்ல, கொஞ்சம் நேரமாவது அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு நான்வெஜ்ஜை கட் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு. எல்லா பிள்ளைங்களும் கோவப்பட்டுறக்கூடாது என்கிட்ட. ஒரு நான்வெஜ்ஜை நீங்கள் கட் பண்ணலாம், அல்லது சம்திங் ஏதோ ஒன்று. நம்ம தேவனுக்காக நான் இது எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறேன். என் சரீரம் கேட்பதை நான் கொடுக்கவில்லை, என்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காத்திருந்து ஜெபிக்கிறேன். அதுதான் இதற்கு அடையாளம். அதனால இந்த 40 நாட்களில் கட்டாயம் அல்ல, ஒரு நாள் நம்ம கட்டாயப்படுத்தி ஃபாஸ்டிங் இருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களை நீங்கள் வருத்தி கொண்டும் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களை நீங்களே தீர்மானத்தோடு ஒரு முடிவோடு எடுங்க. பிள்ளைகளை நீங்கள் கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கலாம், தப்பு இல்லை, அதை அவங்க கற்றுக்கொள்ளணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரியவர்களுக்கு சொல்லுங்க, 18 வயது வரைக்கும் நீங்கள் கட்டாயப்படுத்தி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அவங்க இப்போ கற்றுக்கொண்டாதான் உண்டு. பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதில் என்ன பண்ணுவானா அதை விடாது இருப்பான். அதனால் நீங்கள் அதை கற்றுக் கொடுங்கள். நீங்களும் ஃபாஸ்டிங் இருங்க. உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஜெபிக்கிறதை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள். நம்முடைய சபைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இந்த 40 நாட்கள் ஜெபம் கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதமான ஜெபமாக நமக்கு இருக்கும். இந்த 40 நாட்கள் மோசே ஜெபிக்கிறார். 3 இடங்களிலே ஜெபிக்கிறார். வேகமாக 3 இடங்களிலும் மோசே எதற்காக ஜெபிக்கிறார்? ஒவ்வொரு 40 நாட்கள் ஜெபத்திலும் அதனுடைய மையம் எதுவாக இருந்தது, அதனுடைய சென்டர் பாயிண்ட், அந்த 40 நாட்கள் ஜெபத்தில் மோசே என்ன செய்கிறார், அதிலிருந்து இந்த 40 நாட்கள் ஜெபத்திற்கு நாம் என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம், வேகமாக எடுத்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. தேவைப்படுகிறவர்கள் உங்களுடைய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 40 நாட்கள் ஜெபம் யாத்திராகமம் 24:18 வாசித்தது போல முதல் 40 நாட்கள் ஜெபம் சீனாய் மலையிலே மோசே தேவனோடு சஞ்சரிக்கிறார். அந்த 40 நாட்கள் ஜெபத்தில் என்ன நடக்கிறது நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் 25வது அதிகாரத்திலிருந்து 26, 27, 28, 29, 30, 31, 31வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது எல்லாம் அந்த முதல் 40 நாட்களில் தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளைகள். முதல் 40 நாட்களில் மோசே தேவனோடு பேசின காரியங்கள் தான் யாத்திராகமம் 25 யாத்திராகமம் 31 வரைக்கும் உள்ள காரியங்கள். அப்போ இந்த 7 அதிகாரத்தில் மோசே என்ன பேசுகிறார்? நம்ம ஒவ்வொரு காரியமாக வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, அது நமக்கு தியானிப்பதற்கு நமக்கு முடியாத காரியம். அதனால் குறிப்பாக அதில் சொல்லப்படுகிற 2 காரியங்களை மையப்படுத்தி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன், குறித்து கொள்ளுங்கள். இந்த முதல் 40 நாள் ஜெபத்தில் மோசையோடு தேவன் பேசின காரியங்கள் 2 காரியத்தை மோசையோடு தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? முதல் காரியம் 10 கட்டளைகளை, அதாவது 2 கற்பலைகளில் உள்ள 10 கட்டளைகளை தேவன் மோசேக்கு கொடுக்கிறார். முதலாவது 10 கட்டளைகளை கொடுக்கிறார். 2வது இந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மோசே காத்திருக்கும் பொழுது தேவன் பேசுகிற காரியம், ஆசரிப்பு கூடாரம் நீ எப்படி கட்ட வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தை நீ எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்.
ஆங்கிலத்தை சொல்லும்போது இந்த டேபர்நாக்கிள். ஹவு ஷுட் யூ ப்ரிப்பேர் த டேபர்நாக்கிள்? அதனுடைய டிசைன் எப்படி இருக்கணும், அதனுடைய அளவு எப்படி இருக்கணும், அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும். இந்த 2 காரியத்தை தான் முதல் 40 நாட்களில் தேவன் மோசையோடு பேசுகிறார். 2 காரியம் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்னது? 10 கட்டளைகளை தேவன் தருகிறார். 2வது ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி நீ ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுவரை ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒன்று இல்லை. இங்கேதான் முதல் முறையாக ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க கட்டுகிறார்கள். வேகமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக்கொண்டு இருக்கலாம். தெரியாதவர்கள் இந்த நாட்களில் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அது நமக்கு உதவியாக இருக்கும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளை 2வது வசனத்தில் ஆரம்பித்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது 10 commandments, 10 கட்டளைகள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்து வெளியே வந்த பின்பதாக சீனாய் வனாந்தரத்தில் சுற்றி திரியும் பொழுது நீங்க எப்படி நடக்க வேண்டும், நீங்க வாழ வேண்டிய வழிமுறைகள், நீங்க எதை பின்பற்றி வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனாக நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் தந்ததுதான் இந்த 10 கட்டளைகள். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் 10 கட்டளைகள் மனப்பாடமாக தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். போன வருஷம் தான் நம்ம சண்டே கிளாஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. வாய்ப்பு இருந்தால் இந்த மாதத்திலும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கற்றுக் கொடுங்க. இந்த 10 கட்டளைகளை முதலாவது என்ன பண்ணுறார் அப்படின்னா தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். 10 கட்டளைகளை வேகமாக உங்களுக்கு விரைவாக செல்ல விரும்புகிற நேரம் இல்லை. அந்த 10 கட்டளைகளையும் நாம் எப்படி பிரிக்க முடியும் என்றால் 2 பகுதிகளாக நம்மால் பிரிக்க முடியும். முதல் 4 கட்டளைகளை ஒரு பகுதியாகவும் அடுத்த 6 கட்டளைகளை ஒரு பகுதியாகவும் நம்மால் பிரித்து பார்க்க முடியும். முதல் 4 கட்டளைகள் நீங்கள் வசனத்தில் பாருங்க, வாசிக்க வேண்டாம், நான் வேகமாக நானே வாசிக்கிற நேரம் இல்லை. 3வது வசனம் வாசிக்கிறோம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரத்தினை உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவளை நமஸ்கரிக்க வேண்டாம். அடுத்து சொல்றாரு, என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 7வது வசனம். அடுத்து 8வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. மொத்தம் 4 கட்டளைகள். இது 4 கட்டளைகள் என்னவென்றால் தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவை குறித்ததான 4 கட்டளைகள். நல்லா பாருங்க, இந்த 4 கட்டளைகளும் யாரை குறித்து தான் இருக்குது என்றால் தேவனை குறித்து தான் இருக்கும். முதல் இதை பாருங்க, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நமக்கும் தேவனுக்கு இடையில் உள்ள உறவை குறித்து. அடுத்து பாருங்க, யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், அவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம், தேவனுக்கும் நமக்கு இடையில் உள்ள காரியம். 3வது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பையாக, தேவனுடைய நாமம் அவருக்கும் நமக்கு இடையே. அடுத்து 4வது பாருங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதுவும் ஓய்வு நாள் யாருக்காக? தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் ஆசரிக்க. அப்ப இந்த 4 கட்டளைகளும் யாருக்கு இடையில் உள்ளது என்றால் தேவனுக்கும் மனிதனாகிய நமக்கும் இடையில் உள்ள காரியம். அப்ப நீ 10 கட்டளைகளை பின்பற்றி வாழுன்னு சொல்லுகிற தேவன் முதலில் சொல்லப்பட்டுள்ள 4 கட்டளைகளை யாருக்காக கொடுக்கிறார்? எனக்கும் உனக்கும் உள்ள காரியம், தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள காரியம். அதுல இந்த 4 காரியங்களை சொல்லுகிறார். அந்த 4 காரியத்தை நான் ஜஸ்ட் அந்த வசனத்தை ஒரு கேள்வியாக நான் சற்று மாற்றி வைத்திருக்கிறேன். தேவைப்படுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் உங்களை நினைத்து பாருங்க, உங்களை நீங்களே எக்ஸாமின் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த முதல் 40 நாளுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் அதை நான் முதலாவது சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இந்த முதல் 40 நாள் ஜெபத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் a time of examination and preparation. a time of examination and preparation, அதாவது நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நாட்களாகவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாகவும் இந்த முதல் 40 நாட்கள் இருக்கிறது. மோசேயினுடைய இந்த முதல் 40 நாள் ஜெபம் அதிலே பரிசோதித்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? 10 கட்டளைகளை தந்திருக்கிறார். 10 கட்டளைகளை வைத்து நம்மையும் வைத்து அந்த 10 கட்டளைகளுக்கு முன்பதாக நம்மை நிப்பாட்டும் பொழுது வேத வசனம் எப்படி இருக்குது? யாக்கோபு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு கண்ணாடியை போல நமக்கு முன்பதாக இருக்கிறது. வேதத்தில் உள்ள கற்பனைகளும் கட்டளைகளும் ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. என்ன காட்டுகிறது? ஒவ்வொரு கட்டளைக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி கண்ணாடி நம்முடைய முகத்தை நமக்கு காட்டுகிறதோ, நம்முடைய தலை கலைந்து இருக்கிறது அல்லது ஃபேஸில் அழுக்கா இருக்கிறதுங்க நமக்கு காட்டுதோ, அதே போல் இந்த கற்பனைகள் என்ன காட்டும் அப்படின்னா
நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது என்பதை ஒரு கண்ணாடியை போல, ஒரு மிரரை போல இந்த 10 கட்டளைகள் நமக்கு நம்மை காட்டுகிற ஒரு கண்ணாடி. அதுக்கு தான் எக்ஸாமினேஷன் என்று சொல்லுகிறோம். நம்மை பரிசோதித்து பார்க்கக்கூடிய காரியங்கள். அதுல முதல் 4 காரியம் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள அந்த உறவை சற்று பரிசோதித்து பார்க்கிற 4 கேள்விகள். இதுலயே நமக்கு 8 மணி ஆயிரம் நினைக்கிறேன். நான் சற்று வேகமாக போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் தயவு செய்து இந்த பிரசங்க நமக்கு யூடியூப்பில் போடுவோம். நீங்கள் மீண்டுமாக தயவு செய்து எடுத்து பாருங்கள். ஏன்னா இந்த 40 நிமிடத்தில் எல்லா காரியங்களையும் சொன்னால் உங்கள் மனதுக்குள்ளேயும் போது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது. எனக்கு புரிகிறது. நீங்கள் என்னோட சற்று ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்க கவனம் முழுவதும் இங்கே இருக்கட்டும். முதல் 4 காரியங்கள் நமக்கும் தேவனுக்கு இடையில உறவை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். முதல் காரியம், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதை சற்று மாற்றி கேள்வியாக எழுதியிருக்கிறேன். இஸ் காட் ட்ரூலி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் மை லைஃப்? உண்மையிலே ஆண்டவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் இடமாக இருக்கிறாரா? இது நாமே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. 10 கட்டளைகளை மனப்பாடமாக நம்ம எல்லாருக்கும் சொல்ல தெரியும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கண்ணாடியை போல நம்முடைய 10 கட்டளைகள் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால் அந்த கேள்வி இப்படித்தான் இருக்கும். தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையிலே முதலிடத்தில் இருக்கிறாரா? உங்களை பார்த்து இந்த கட்டளைகள் கேட்பது போல் யோசித்து பாருங்க. தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிறாரா? என்னுடைய நேரத்தில், என்னுடைய பணத்தில், என்னுடைய எல்லாவற்றிலும், என்னுடைய சிந்தையில், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய உறவுகளில், இப்படி எல்லாவற்றிலும் உண்மையிலே தேவன் தான் முதலிடத்தில் இருக்கிறாரா? அதுதான் முதல் கட்டளையினுடைய சற்று மாற்றி நான் சொல்லியிருக்கேன். 2வது கட்டளை சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். விக்கிரகங்கள் எதுவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அதை நான் சற்று மாற்றி கேள்வியாக எழுதியிருக்கிறேன். Do I have any other gods? நம்ம யாருக்கு வேற எந்த கடவுளும் இல்லை. ஆனால் கடவுள் வைக்க வேண்டிய இடத்தில் வேறு எதையாவது நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோமா? 3 காரியம் எழுதியிருக்கிறேன். 1 என்னுடைய ஃபோன், 2 என்னுடைய ஸ்டேட்டஸ், 3 என்னுடைய மணி. உங்களுக்கு இது இல்லாமல் வேற தேவைப்பட்டால் எழுதி கொள்ளுங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய ஃபோனை நான் வைத்திருக்கிறேன்னா, தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் என்னுடைய ஸ்டேட்டஸை வைத்திருக்கிறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் என்பது தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதா? அதுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? அல்லது பணத்திற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? பணத்திற்காகவே வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். யாதொரு விக்கிரமும் எனக்கு இல்லை ஆண்டவரே, உண்மை மட்டும்தான் நான் பின்பற்றுகிறேன், இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான் நான் வணங்குகிறேன், ஓகே. ஆனால் வேறு ஏதாவது கடவுள் வைக்க வேண்டிய இடத்தில் வேற ஏதாவது வைத்திருக்கிறோமா? நம்ம ஃபோனையோ, நம்முடைய பணத்தையோ, நம்முடைய ஸ்டேட்டஸையோ, இப்படி வேறு எதையாவது தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். 3வது சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கேள்வியாக சொல்லுகிறேன், do I honor his name in speech and behavior? என்னுடைய பேச்சிலும் என்னுடைய நடத்தையிலும் தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறேன்னா? ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் யாருமே தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கவில்லை. ஆனால் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய பிஹேவியர்லையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக வாழுகிறோமா? நம்ம எல்லாரும் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டும். பாஸ்டர் நீங்கள் பாட்டு கேள்வியெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் பாட்டு கேட்டு வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிடக்கூடாது. இந்த கேள்வியெல்லாம் நாமே பார்க்கக்கூடிய கண்ணாடிகள். என்னுடைய பேச்சு, நான் பேசுகிற பேச்சு தேவையில்லாத குழப்பத்தையும் சண்டையையும் சச்சரவையும் ஏற்படுத்துகிறதா? ஒரு இடம் இருக்கிறது, 4 பேர் நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த பிரதர் அல்லது அந்த சிஸ்டர் வந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சமாதானம் இருக்கும். தேவனுடைய வார்த்தையை நமக்கு தருவாங்க. தேவனுடைய வார்த்தை ஏதாவது நமக்கு சொல்லிட்டு போவாங்க. ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படித்தான் நம்மளை பார்த்து நம்ம சுற்றி இருக்கவங்க சொல்லணும். ஐயோ அவரா, அந்த சிஸ்டரா வந்தாங்கனால என்ன பண்ணிடுவாங்க, ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குறது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன பேரு? விசுவாசிகள். தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். அவருடைய விசுவாசிகளாக இருந்து கொண்டு நாம் பேசுகிற பேச்சில் தேவன் நாம மகிமைப்படணும். தேவையில்லாத காரியங்களை பேசாதபடிக்கு நாம் பேசுகிற காரியத்தில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறதா? ரொம்ப சிம்பிள், யோசித்து பார்த்தாலே போதும். தேவையில்லாத எந்த பேச்சையும் நம்ம பேச முடியாது. தேவையில்லாத எந்த பேச்சும் வேண்டாம், அதெல்லாம் ஓரமாக வைத்து விடலாம்.
நான் பேசுகிற பேச்சில், நான் நடக்கிற நடத்தையில் என்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்த்து அவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களா? உங்களை பார்த்து இவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்களா? இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்களா? நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை போல நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பேச்சும் தேவனுக்கு மகிமை தருகிறது. வேகமாக சொல்லுங்க. 4வதா சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள்னா என்னது? சொல்லுங்க எல்லாரும். சண்டே ஓய்வு நாள்னா வாரத்தின் முதல் நாள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள். அப்படி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாளை நான் சரியாக தேவனுக்கு கொடுக்கிறேன்னா, இந்த நாள் ஓய்வு நாள் என்பது ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கேன், do a set apart time for worship and communion. ஆண்டவரோடு இருப்பதற்கோ, ஆண்டவரை கூடி ஆராதிப்பதற்கோ, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கோ நான் வாரந்தோறும் சரியாக நேரத்தை கொடுக்கிறேன். அல்லது சரி இந்த வாரம் அந்த ஃபங்க்ஷன் போகிறோம், அடுத்த வாரம் நம்ம இந்த வேலை இருக்குது, அடுத்த வாரம் இங்கே போகிறோம், சரி இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் சர்ச்சுக்கு போவோம், அப்படி நம்ம சர்ச்சுக்கு போகிறோமா? நாமே நிதானித்து பார்க்கணும். ஏன்னா இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பது ஒரு பைபிளில் ஏதோ ஒரு காரியம் அல்ல, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள 10 கட்டளைகளில் ஒன்று. அப்போ அது எவ்வளோ முக்கியமாக தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில் ஒரு பகுதி தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பது. உங்க எல்லாரோட நிலைமை எனக்கு புரியுது பாஸ்டர். 6 நாள் வேலை, ஒரு நாள் மட்டும்தான் லீவு, அன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுறீங்களான்னா 6 நாள் நாம் ஓடுவதற்கு என்ன தேவைன்னா, ஒரு நாள் தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிக மிக அவசியம். நமக்கு ஆராதனை 1.5 மணி நேரம் தான் இருக்குது, அதனால 1.5 மணி நேரம் மட்டும் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். 1.5 மணி நேரம் சபையில் ஆராதனை, கொஞ்ச நேரமாக தேவ சமூகத்தில் நீங்க காத்திருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பல பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது, வீட்டில் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஃபிசிக்கலாகவும் நமக்கு ரெஸ்ட் தேவை, ஸ்பிரிச்சுவலாகவும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துக்கும் ஓடிட்டு 7 நாள் ஓடிட்டு அப்படி இருக்காதீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ரெஸ்ட் எடுங்க. இல்லை உங்கள் ஷிஃப்ட் மாறி இருக்குதுன்னா ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக பாடிக்கு ரெஸ்ட் தேவை. நான் அங்கிள்லாம் பார்த்துருக்கிறேன், சண்டே என்ன ஆனாலும் சரி அது அங்கிள் வேலைக்கு போகவே மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்காக ஒரு நாளாவது கண்டிப்பாக என்ன தேவைன்னா ரெஸ்ட் தேவை உங்கள் பாடிக்கு. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, அது நம்ம ஆவிக்குரிய ரீதியாக நம்ம புதுப்பித்து கொள்ள அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை அவ்வளோ தூரம் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா முக்கியப்படுத்தி காட்டுகிறார். அதனால தான் 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். நீ 6 நாள் வேலை செய், உன் கிரியையெல்லாம் நடப்பி 7ஆம் நாள் ஓய்வு நாள் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் வைத்து விட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்துரு. கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேண்டிய நேரத்தை கொடுத்து ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஓய்ந்திருங்கள். 7 நாள் ஓடிட்டு இருக்காதீங்க. சாரி, பிரசங்கத்திலிருந்து சைடாக அதுக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன், பரவாயில்ல, வேகமாக செல்லுகிறேன். அப்போ இந்த முதல் 4 கட்டளைகள் என்ன சொல்லுகிறார், நீ எப்படி இருக்க வேண்டும், தேவனுக்கு முன்பதாக நீ எப்படி இருக்கணும், உனக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும், அதை தேவன் அங்கே காட்டுகிறார். அடுத்த 6 கட்டளைகள் வேகமாக பார்த்துலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். வாசிங்க 12வது வசனத்தை வாசிங்க, யாத்திராம் 20:12. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு போதும். அடுத்த 6 கட்டளைகள் நமக்கும் நம்மோடு இருக்கிற உறவுகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள சக மனிதர்களுக்கும் இடையே உள்ள ஒரு, போன வாரம் பிரசங்கத்தில் நான் சொன்னது போல வெர்டிக்கலாக நமக்கும் தேவனுக்குள்ள அன்பு, அதே போல ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒன்று நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய அன்பு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்களிடத்துல முழு மனதோடு அன்பு கூறுகிறேன், ஆனால் அவன்கிட்ட மட்டும் என்ன பண்ண முடியாது, அன்பு காட்ட முடியாதுன்னா ஆண்டவர் 2ஐயும் ஒரே தராசில் தான் வைக்கிறார். நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுவதையும் சக மனிதனிடத்தில் அன்பு கூறுவதையும் ஆண்டவர் ஒரே தராசில் தான் வைக்கிறார். 2ஐயும் ஒன்று போல் தான் வைக்கிறார். லாஸ்ட் வீக்ல ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், நீங்க வேற ஏதாவது கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா.
நான் பேசுறது இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பேசுறது. நீங்க உங்க யாருடைய வாழ்க்கை எனக்கு தெரியாது, நீங்க பேசுறதை கேட்டுட்டு விடவும் முடியல, செய்யவும் முடியல அப்படின்னாங்க. ஸோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், நமக்கும் தேவனுக்குமான உறவாக இருக்கட்டும், தேவன் ரெண்டையும் சரிசமமாகத்தான் பார்க்கிறார். அதனாலதான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கற்பனை உங்களுக்கு தருகிறேன் என்று கடந்த வாரத்தில் தியானித்தோம். அப்போ அடுத்த 6 கட்டளைகள் எதை குறித்து பேசுகிறார்? சக உறவுகளை குறித்து பேசுகிறார். அதுல முதல் கட்டளை என்னதுதான்னா, உன் தகப்பனையும் தாய் என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. பிள்ளைங்கன்னா சொன்ன மாதிரியே தெரியலையே, எல்லாம் குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. இந்த உலக பிரகாரமாக தேவன் நமக்கு தந்த பெற்றோருக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், அவர்களை பார்க்க வேண்டிய விதத்தை நாம் பார்க்க வேண்டும். அதை செய்யாமல் போனால் தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல, தேவன் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. அவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கு பிள்ளைகளாக பிறக்கிறோம் என்பது நீங்க நம்ம யாராவது சூஸ் பண்ணியிருக்கிறோமா? இவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இவங்க நல்ல பணக்காரங்களாக, அந்த வீட்டில் பிறந்துடலாம் அப்படி நம்ம ஏதாவது சூஸ் பண்ணோமா? நீங்கள் யாராவது சூஸ் பண்ணி தான் சொல்லுங்க. இல்லை, நம்ம எல்லாருமே நாம் சூஸ் பண்ணி எந்த வீட்டில் என்ன பண்ணல, பிறக்கலை. நம்ம எல்லாருமே ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எந்தெந்த குடும்பத்தில் நம்ம பிறக்கணும், யாருக்கு எத்தனாவது பிள்ளைங்களா. சில பிள்ளைங்களுக்கு அதுவும் கஷ்டமாக இருக்குது, மூத்த பிள்ளைங்களா இருக்கிறது கஷ்டம், 2வது பிள்ளைங்க ஜாலியாக இருக்காங்க. ஆண்டவர் யார் யார் எத்தனாவது எங்கே பிறக்கணும், எந்த ஊரில் பிறக்கணும், எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய ஆதீனத்தில் தீர்மானம் பண்ணி நம்மை உருவாக்கி பிள்ளைகளாக பிறக்க வச்சிருக்கிறார். நீங்கள் நம்முடைய பெற்றோர் சரியில்லைன்னு சொன்னோன்னா நம்ம யாரை குறை சொல்கிறோம் அப்படின்னா, யாரை குறை சொல்கிறோம்? நமக்கு அந்த பெற்றோரை தந்த தேவனை தான் குறை சொல்கிறோம். அதனால் பிள்ளைங்க ஒரு நாள் நம்ம பெற்றோர் என்ன பண்ணக்கூடாது. எல்லா பிள்ளைங்களும் கவனிக்கிறீங்களா? பசங்க, டீன் பிள்ளைங்க, மற்ற எல்லாரும் நம்ம பெற்றோரை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கனவீனப்படுத்தக்கூடாது. கனப்படுத்துறதுக்கும் கீழ்ப்படுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரி, இன்னைக்கு அதுக்குள்ளே போனால் நமக்கு நேரம் பார்த்தாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுக்க வேண்டும். அவங்களால் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க முடியவில்லை என்றால், உங்கள் பெற்றோரால் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திக்க முடியவில்லை, அதாவது அவங்க இருக்கிற இடம், சாப்பாடு, மருத்துவ வசதிகள், இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸை சந்திக்க முடியவில்லை என்றால் அதையும் பார்க்க வேண்டியது யாருடைய கடமைனா பிள்ளைகளாக நம்முடைய கடமை. அதுக்காக அவங்க எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நம்மால் கொடுத்து விட முடியாது. அடிப்படை தேவைகளை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கடமை. அதனால பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். வேகமாக செல்லுகிற அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனம், கொலை செய்யாது இருப்பாயாக. பாஸ்டர், நாங்கள் யாரும் எந்த கட்டளை பின்பற்றோமோ இல்லையோ இந்த கட்டளையை பின்பற்றோம் சொல்லிடக்கூடாது. கொலை செய்யாது இருப்பாக. புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கொலை செய்யாது இருப்பாயாக என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் அதை சற்று மாற்றி சொல்லுகிறேன். நீ யார் மேலே என்னவே பண்ணக்கூடாதுன்னா கோபமே படக்கூடாது. காரணம் இல்லாமல் கோபப்பட்டனாலே என்னது அப்படின்னா கொலை செய்வதற்கு சமம் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய சக மனிதனிடத்தில், என்னுடைய சக உறவுகளிடத்தில் தேவையில்லாத கோபம், அவரிடத்துல கோபப்படுகிறேன்னா, அவர்களை அதிகாரத்தோடு நான் நடத்துகிறேன்னா, வேலை ஸ்தலத்தில் நாம் மேலே இருப்போம், சில வேலையை செய்ய சொல்றது வேற, ஆனால் கோபத்தோடு அந்த மனிதன் மேலுள்ள தனிப்பட்ட கோபத்தை காட்டுவது, கணவன் மனைவி உறவில் தனிப்பட்ட கோபத்தை காட்டுவது, பெற்றோர் பிள்ளைகளிடத்துல, மாமியார் மருமகள், இந்த இப்படிப்பட்ட எல்லா உறவுகளிலும் தனிப்பட்ட விதத்துல கோபத்தை வைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இருந்தால் இந்த 40 நாட்கள்ல கண்ணாடியை போல தேவன் நமக்கு நம்மை காட்டுவாராக, நம்மை சரிப்படுத்தி காட்டுவாராக. வேகமாக சொல்லுகிறேன், விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. ஆமை பியூர் இன் தாட்ஸ். விபச்சாரத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயோடு இச்சையில் இருக்கிறவன் தான் விபச்சாரம் செய்தான். புதிய ஏற்பாட்டில் தன் சிந்தையில தவறாக யோசித்தால் என்னதுதான்? விபச்சாரம் தான். அப்போ நம்முடைய சிந்தையை நான் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறேன்னா ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய சிந்தையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சிந்தையை நான் கவனத்தோடு காத்துக்கொள்ள ஆண்டவரே, இங்கு உலகத்தில் உள்ள எவ்வளோ காரியங்கள் நம்முடைய சிந்தையை கரைப்படுத்துவதற்கு இன்றைக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. ஃபோனில் பார்க்குற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய சிந்தையை கரெக்ட் பண்ணுற காரியங்கள்.
அதை கரைப்படுத்துகிற காரியங்கள்லாம். ஆண்டவரே என்னுடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்கிறதா காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, களவு செய்யாதிருப்பாயாக. am I honest in my finances? நம்முடைய பண காரியங்கள், பண விஷயங்கள், இதெல்லாம் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? நமக்கு சொந்தம் இல்லாத எதையாவது நாம் எடுத்துக்கொள்ளுகிறோமா? நமக்கு சொந்தம் இல்லாததை அப்படி செஞ்சோன்னா அது களவு, அது திருட்டு. அதில் நாம் கவனமாக இருக்கான்னு சொல்கிறாரு. பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஐ மீன் ட்ரூத்ஃபுல் இன் மை ஸ்பீச். பேசுவதில் உண்மையோடு இருக்கிறேன்னா மற்றவர்களுக்கு விரோதமாக தேவையில்லாத எந்த காரியத்தையும் பேசாமல் என்னுடைய பேச்சில் நான் உண்மையாக இருக்கிறேன்னா, மற்றவர்களை குறித்து அவங்க செய்யாததை செய்தார்கள்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அப்படிப்பட்ட காரியங்கள், மற்றவர்களை குறித்து தவறான பேச்சுக்கள் என்னுடைய வாயில் இருக்கிறதா? அடுத்து கடைசியாக சொல்கிறாரு, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியை, அவன் வேலைக்காரியும், அவன் எருதையும் கழுதையும், அவனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. am I content with what I have? தேவன் நமக்கு தந்ததில் சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லது அவங்ககிட்ட அதெல்லாம் இருக்குது, அவங்க இது வாங்கிட்டாங்க, அவங்க அது வச்சுருக்கிறாங்கன்னு சுற்றி இருக்கிறவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு மனசுக்குள்ளே எப்போதும் ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடைசி கட்டளை நமக்கு தான். நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் உங்களுக்கு தந்ததில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு அழிலையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மற்றவங்களாம் சந்தோஷமாக இல்லையா ஆண்டவர் தந்ததில்லை? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், ஆண்டவர் எனக்கு தந்ததில்லை நான் சந்தோஷமாக இருக்கிறவங்கள ஒரு அழிலையும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம், அல்லேலூயா. இல்லைன்னா இன்னைக்கு இந்த 40 நாட்களில் ஆண்டவர் நம்மளை எக்ஸாமின் பண்ணும் பொழுது சரிப்படுத்தட்டும். எனக்கு புரிகிறது, மனிதர்களாகிய நம்ம யாருக்குமே நாம் இருக்கிற நிலைமை நமக்கு பத்தாது தான். அதுதான் மனிதனுடைய இயல்பு. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அடுத்தடுத்த நிலைமைக்கு செல்லுகிறோம். ஒரு நாளில் சைக்கிளோடு இருந்திருப்போம், சைக்கிள் கூட இல்லாமல் இருந்திருப்போம். தேவன் பைக்கை தந்திருப்பார், அடுத்து நல்ல பைக்கு தந்திருப்பார், அடுத்தடுத்த உயர்வுகளை தந்திருப்பார். கார் தந்திருக்கலாம், அல்லது வீடு தந்திருக்கலாம், அல்லது பெரிய வீடை தந்திருக்கலாம். தேவன் ஆசீர்வதிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அதை நம்ம ஆண்டவரில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் நமக்கு தந்ததில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நேற்று இதை தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஆன்லைனில் ஒரு காரியத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் தேவன் தந்ததில் எதில் தெரியுமா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க? சொல்லுங்க பார்க்கலாம், யாரா கெஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். தேவன் தந்த ஒரு காரியத்தில் பெரும்பான்மையானவர் சந்தோஷமா இல்லாத ஒரு காரியம். அண்ணா கரெக்டாக சொல்றாருன்னு நினைக்கிறேன். எந்த கெஸ்டுமே இல்லையா? ஒய்ஃப், கணவன் மனைவி. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. தேவன் தந்ததில் சந்தோஷமா இல்லாத மிக முக்கியமான ஒன்று கணவன் மனைவி உறவு. அது முதலாவது தேவன் தந்தாரான்னு நம்ம பார்க்கணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தேவன் தந்தாரான்னு பார்க்கக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இது தேவன் தான் தராரான்னு யோசிக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தேவன் அதை உங்களுக்கு என்ன பண்ணிட்டார்? அனுமதிச்சிட்டாரு, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது தேவ சித்தமானு யோசிச்சுட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ தேவன் நமக்கு தந்ததில் சந்தோஷமா இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு இடம் என்னன்னா நம்முடைய குடும்பம், தேவன் தந்த உறவு, அதிலும் கணவன் மனைவி உறவு. அதில் நமக்கு சந்தோஷமாக இல்லை என்றால் நமக்கு ரொம்ப கஷ்டம். அது நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் நீ தந்த குடும்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதில் நான் சந்தோஷமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீ தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அதில் நான் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. நீ தந்த கணவனுக்காக ஸ்தோத்திரம், அவரோட நான் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. நீ தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், அவளோட நான் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் தந்த சபைக்காக ஸ்தோத்திரம், அதில் நான் சந்தோஷமாக இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் தந்த வீட்டுக்காக, நீங்கள் தந்த வேலைக்காக, இப்படி தேவன் தந்த எல்லாத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் அடுத்தடுத்த வளர்ச்சியே நம்மால் பார்க்க முடியும். இருக்கிறதுலே நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அடுத்தடுத்த லெவல் நம்மளால் மேலே போவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இதெல்லாம் என்னதுன்னா நமக்கும் மற்றவர்களுக்கு உள்ள உறவில் நாம் பார்க்க வேண்டிய காரியம். அப்போ இந்த முதல் 40 நாள் ஜெபத்தில் மோசையோடு தேவன் பேசினார். இதுலேயே நமக்கு மணி 8 ஆயிடுச்சு. மீதி 2 காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த முதல் 40 நாள் ஜெபத்தில்
மோசையோடு தேவன் இடைப்பட்ட 2 காரியத்தில் முதலாவது காரியம் 10 கட்டளைகளை தேவன் அவனுக்கு தருகிறார். அதில் முதல் 4 தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு. அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதி வைத்தாலும் வைக்காவிட்டாலும் பரவாயில்ல, இது நீங்கள் திரும்பி ஒரு முறை தயவு செய்து பாருங்கள். இந்த 10 நாள் ஜெபத்திலையும் இந்த கேள்விகளை வைத்து நம்ம தினந்தோறும் ஜெபிப்போம். எனக்கும் தேவனுக்கு இடையில் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கும் சக மனிதர்களுக்கும் இடையில் நான் எப்படி இருக்கிறேன். ஒரு கண்ணாடியை போல இந்த 40 நாட்கள் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கக்கூடிய கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவன் நம்மை எல்லாருக்கும் முன்பதாக பயன்படுத்துவதற்கு முன்பதாக நம்மை தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணுவாராம், பரிசோதிப்பார். தேவன் உங்களை எல்லாருக்கும் முன்பதாக எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பதாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை தேவன் பரிசோதிப்பார். அதுல நம்ம பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் முன்பதாக நம்மை பயன்படுத்தி அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தேவன் நம்மை வெளியே எடுத்து செல்வதற்கு முன்பதாக உள்ளே நம்மை தனி அறையிலே நம்ம என்ன பண்ணுவாராம், பரிசோதிப்பார், புடமிடுவார். அங்க நம்ம சுத்த பொண்ணாக விளங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் இந்த எக்ஸாமினேஷன். ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். தாவீது ஜெபிக்கிறார் இல்லையா, இந்த 40 நாட்கள் உங்களுடைய முதல் ஜெபம் அதுதான், எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன். பரிசோதனை செய்கிற ஜெபம், நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஜெபம். அதில் முதலாவது, ஆண்டவரே என்னை பரிசோதித்து பாரும், என்னை பரிசோதித்து பாரும், என்னை எக்ஸாமின் பண்ணுங்க. தாவீது தைரியமா சொல்றாரு, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். நம்மளால சொல்ல முடியுமா, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மற்றவர்களை குறித்ததான காரியங்கள், இப்படி என்னெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்குது, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். தாவீது சொல்லுங்க சங்கீதம் 139, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த 40 நாட்கள் பிரத்யட்சமாக நேரம் எடுங்க, பிரத்யட்சமாக நேரம் எடுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது? அல்லேலூயாவே இல்லையே, உங்க எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா, நம்மை நாம் எதிர்கொள்வது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மை நாம் எதிர்கொள்ளாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்னவென்று நம்மால் பார்க்கவே முடியாது. அதனால ஃபேஸ் யுவர் ரியாலிட்டி. நீங்க யாருன்னு மற்றவங்கள்ட்ட காட்ட வேண்டாம், நீங்க யாருன்னு நீங்களாவது பார்க்கணும். இந்த 40 நாட்கள் தேவ சமூகத்தில் நம்மை பரிசோதிக்கிற நாட்களாக முதலாவது நமக்கு இருக்கட்டும். வேகமாக சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை. முதல் 40 நாட்கள்ல மோசே செய்த இன்னொரு காரியம், தேவன் செய்த இன்னொரு காரியம், 10 கட்டளை தந்தார். அதோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி அதை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், டாபர்நாக்கிளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த காரியத்தையும் அங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். வாசிங்க யாத்திராம் 25:8. யாத்திராம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஸோ ஆசரிப்பு கூடாரம் எந்த இடத்தில் வருகிறது என்றால், ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து விட்டார்கள். சீனாய் மலையிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவன் ஜனங்களோடு தங்கி இருப்பதற்கு ஒரு இடம் தேவை. தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் தேவை. அப்போதான் தேவன் சொல்றாரு, நான் சும்மா எல்லா இடத்துலையும் என்ன பண்ண முடியாது, தேவ பிரசன்னம் வர முடியாது, தேவ மகிமை எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்க முடியாது. தேவ பிரசன்னம் அது பரிசுத்தமானது. அதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கான ஆயத்தங்கள் தேவை. அதற்கான ஆயத்தங்களை நீங்க சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அங்கே தேவன் வாசம் பண்ண முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் வந்து தங்கி இருக்க வேண்டிய அந்த பரிசுத்தமான இடம், என்னுடைய பிரசன்னம் தங்கியிருக்கிற அந்த இடத்தை நீ எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அடுத்து கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் பரிசுத்தமாய் தங்கியிருக்கிற இடம் என்று கிடையாது. இன்னைக்கு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆலயத்தில் இருந்தால் மட்டும்தான் தேவ பிரசன்னம் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை.
நம்ம எல்லாருடைய மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது, ஓகே பரவாயில்ல. ஆனால் ஆலயத்தில் வந்து இங்கே இருந்தால் மட்டும்தான் தேவ பிரசன்னம் இருக்கிறதா? இல்லை. நம்ம முதல் 6 மாசம் எங்க வீட்டில் தான் ஆராதனை நடத்தணும், அங்கேயும் தேவ பிரசன்னம் இருந்தது. நீங்க தினந்தோறும் உங்க வீட்டில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், உங்க ஜெப அறையில உங்க வீட்டில் உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கலாம், அங்கேயும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. அப்போ இந்த 2வது காரியத்தை இன்றைக்கு நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இன்றைக்கு ஒரு இடத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டாம். ஒரு இடம், சபையை நம்ம கிளீனாக வைக்கணும், சபையை ரெடி பண்ணணும். ஸ்டேஜ் மகா பரிசுத்த ஸ்தலம், கீழே இருக்குது பரிசுத்த ஸ்தலம். அப்படி இந்த இடத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு இடத்தில் தேவன் வந்தார். இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நம்ம கடந்த வாரத்தில் தியானிச்சோம், 2-3 வாரங்களுக்கு முன்பதாக. புதிய ஏற்பாடு என்று வரும்பொழுது தேவன் ஒரு இடத்தில் வாசம் பண்ணவில்லை. தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? ஒவ்வொருவருடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இடத்தில் வாசம் பண்ணவில்லை, இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தேவன் உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லல. தேவன் உங்க இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். சுமேதாக்கெல்லாம் சொன்ன மாதிரி தெரியல அண்ணன்ட்ட. ஏன்னா நமக்கு சொல்லும் பொழுதே நம்ம இருதயத்தில் என்ன பண்ணா, அப்போ ஆண்டவர் எங்க தான் இருக்கிறாரு? சொல்லுங்க, என் இருதயத்தில் தான் இருக்கிறார். தேவன் ஒரு இடத்தில் வாசம் பண்ணவில்லை, இருதயத்தில் வாசம் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. இந்த 40 நாட்கள் ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு இடத்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் ஒரு இடத்தை அல்ல, இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவன் வந்து இருப்பதற்கு, நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பதற்கு. நாங்கள் கடந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசணும் இல்லையா? யோவான் 14ஆம் அதிகாரம், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. எதை குறித்து சொல்லுகிறார்? தேவ பிரசன்னத்திற்கு எல்லாராலையும் வர முடியும். அப்படி விசுவாசிகளாக எல்லாரும் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியும். அந்த தைரியத்தை நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 2வது ஆசரிப்பு கூடாரத்தை ஆயத்தம் பண்ண சொல்லுகிற தேவன் அங்கே இடத்தை ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நாட்கள், அந்த 40 நாட்கள் நம்முடைய இருதயத்தை தேவன் ஆயத்தம் பண்ணட்டும். 40 நாட்கள் நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணட்டும். எப்படி ஆயத்தம் பண்ணுவார்? நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்க ஆக்க நம்முடைய இருதயம் அவர் தங்குவதற்கு ஆயத்தமான இடமாக இருக்கும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாத ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய பேரே என்னதான் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான், ஹோலி ஸ்பிரிட். ஹோலினஸ் இல்லாத ஒரு இருதயத்துல ஹோலி ஸ்பிரிட் இருக்க முடியாது. அதனால இந்த 40 நாட்கள் உங்களை எக்ஸாமின் பண்ணி பாருங்க, உங்களை பரிசோதித்து பாருங்கள். அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ப்ரிப்பேர் யுவர்செல்ஃப், ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை தேவன் வந்து தங்கி இருப்பதற்கு, வாசம் பண்ணுவதற்கு இந்த 40 நாட்கள் ஆயத்தப்படுத்த தேவன் பிரத்யேகமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். திட்டமும் தெளிவுமாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். உன்னுடைய இருதயத்தில் நான் இருப்பதற்கு உன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறாயா? தேவன் அதை சாதாரணமாக பார்ப்பதல்ல, அதுக்கு தேவன் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் 6 அதிகாரங்களாக ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் இன்ச் பை இன்ச்சா சொல்றார். யோசிச்சு பாருங்க, மோசே கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், எப்பா ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்ப்பா, ஒரு பெரிய டென்ட் ஒன்று போடு, நான் அங்கே வந்து இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாமா இல்லையா? மோசே கண்டிப்பா ஜாக்கிரதையோடு ரொம்ப அழகழகா பண்ணியிருப்பாரு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல பாருங்க. ஏன்னா அவர் தங்கி இருக்க ஸ்தலத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அவருடைய பிரசன்னம் வருகிற இடத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார். எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், என்ன கிளாத்ல இருக்கணும், என்ன துணியில இருக்கணும், என்ன பொண்ணுல செய்யணுமா, வெளியில செய்யணுமா, வெண்கலத்துல செய்யணுமா, எத்தனை கொக்கிகள் இருக்கணும், எப்படியெல்லாம் நீங்க அதை சேர்த்து வைக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கணும், வலது புறத்துல என்ன இருக்கணும், இடது புறத்துல என்ன இருக்கணும், இன்ச் பை இன்ச் அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவரே நேரடியாக கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா அவர் நம்முடைய இருதயத்துல தங்கி இருப்பது என்பது அவ்வளவு விலையேற பெற்ற ஒன்று, அவ்வளவு விலையேற பெற்ற ஒன்று. இயேசு கிறிஸ்து வருகிற வரை அந்த ஸ்லாக்கியத்தை ஒருவர் பெற்றிருக்கவில்லை.
பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பின்பு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் தங்குவதற்கு ஒரு வழியை இயேசு கிறிஸ்து திறந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் அந்த வழி, அவர் வழி இல்லை. பரிசுத்த ஆவியா நமக்கு வர்றதுக்கும் அவர் தான் வழி. அதனால நான் பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து வேணுங்கிறது அல்ல, இங்க வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கும் அவர் தான் வழி. அதுக்கு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயத்தப்படுத்த வேண்டும். நமக்கு நேரம் ஆகிவிட்டது, சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த 40 நாட்கள்ல காத்திருங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சங்கீதம் 139, நான் சொன்ன அதே வசனம். சங்கீதம் 139 23 24 வாசிங்க யாராவது ஒருவர். சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வசனம் போடு அஜீஸ் சீக்கிரமா. சங்கீதம் 139 23 24. சங்கீதம் 139 23 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று, நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று நான் வசனத்தை கேட்டுருக்கிறோம். வசனத்தை கேட்டு விட்டு அப்படியே கடின இருதயத்தோடு போவதல்ல. தேவன் நம்மோடு திட்டமும் தெளிவுமாக பேச இருக்கிறார். இந்த 40 நாட்கள் ஜெபம், முதல் 40 நாட்கள் நம்மை பரிசோதித்து பார்க்கிற ஆயத்தப்படுத்துகிற ஜெபம் முதலாவது நாம் செய்ய வேண்டியது. வசனத்தை அங்கே போட்டிருக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் வேகமாக எழும்புறீங்களா? நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் வேகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்தவர்களாக அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாயில திறந்து வாசிக்க போகிறோம். வாசித்து விட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் தங்குகிற ஆலயமாகிய என்னுடைய இருதயம், நான் சொன்னதை மறந்துடாதீங்க, அவர் இடத்தில் வாசம் பண்ணவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணினார், தேவாலயத்தில் வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்ட விசுவாசிகளாகிய நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுகிறார். அந்த தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதற்கு நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள a time of examination and preparation. அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து உங்கள் இருதயத்திலிருந்து இந்த வசனங்களை வாசித்து 2 முறை வாசிக்க போகிறோம். 23 24 2 வசனத்தை 2 முறை வாசிக்க போகிறோம். வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனங்களை வாசிப்போமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலேயே என்னை நடத்தும். 23வது வசனம் இன்னும் கொஞ்சம் மெதுவாக உங்கள் இருதயத்தில் ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த வசனத்தை இன்னும் ஒரு முறை வாசிப்போம்மா. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி 3 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆண்டவர் இந்த ஒரு காரியத்திலே நமக்கு தேவன் நிப்பாட்டியதனால் நான் நிப்பாட்டுகிறேன். ஆண்டவர் ரொம்ப முக்கியமா ஆண்டவர் கேட்கிறது, ஆண்டவரே என்னை நானே பரிசோதித்து பார்க்கிறேன்ப்பா, நான் யார் என்பதை எனக்கு நீங்க காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தில் கேட்போம்மா, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் பார்க்கட்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே என்னை பரிசோதித்து பார்க்கிற நாட்களாக
இந்த ஜெப நாட்கள் எங்களுக்கு இருக்கட்டும், எங்கள் சபைக்கு இருக்கட்டும். எங்கள் சபையில் உள்ள ஒருவராவது இந்த நாட்களே ஆண்டவரே சாதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பரிசோதித்து பார்க்கிற நாட்களாக, எங்களை ஆராய்ந்து பார்க்கிற நாட்களாக, எங்களை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக ஆண்டவரே எங்களுக்கு அந்த நாட்கள் இருக்கட்டும்பா. எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, எங்களுக்குள்ளாக நீர் வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவரே, உங்க சமூகத்தில் எங்களை தருகிறோம் அப்பா. எங்களை தருகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களை பரிசோதித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க அப்பா. ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஆராய்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையின்படியே முன் செல்லுகிற தேவனாக, முன்பதாக செல்லுகிற ஆவியானவர் வழியிலே காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாக, தேவை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. பலவீனமாக இருக்கிற எல்லாரும் நினைவு கூறுகிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பலவீனமான எல்லாரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற உறவினர்களுக்காக, சபையில் உள்ளவருடைய உறவினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் என் தேவனீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் என் தேவனீர் தொட்டு ஒரு சுகத்தை நீங்கள் தந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த 40 நாட்கள் ஜெபம் ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆண்டவரே எங்களை பரிசோதித்து ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக, எங்களை மறுரூபமாக்குற நாட்களாக இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி எங்கள் சமூகத்தில் படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய கிருபை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.